عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நவாப் அப்துல் நபி கான் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், இமாம்கள் மற்றும் இங்கே குழுமை இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தினை சொல்லி எனது உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து 3வது ஆண்டாக உலகை ஓய்விக்க வந்த உத்தம திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது 1502வது உதய தின விழாவை நாம் இங்கே காணுகின்றோம். சிறப்பான முறையில் இந்த பள்ளிவாசல் நிர்வாகமும் சரி, இங்கே இருக்கக்கூடிய இமாம்களும் சரி, இந்த நிகழ்ச்சியை நடத்தி பல்வேறு விதமான முயற்சிகளிலும் ஈடுபட்டு சீரும் சிறப்போடும் நடத்தி வருகிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்நிர்வாகத்தார்களுக்கும் இங்கே இருக்கிற இமாம்கள் முஅத்தின்களுக்கும் அல்லாஹ் தஆலா மென்மேலும் வாழ்க்கையில் அவருடைய நேரத்திலும் பரக்கத்தை தந்தர முடிவானாக என்று சொல்லி நேராக தலைப்பிற்கு வருவோம். மாணவியின் மக்கா வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக நுபுவத்திற்கு பின்னால் எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்பட்டதோ அதிலிருந்து சிரமங்களை தான் பார்த்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பல்வேறு விதமான சிரமங்கள், சொல்லாதான சிரமங்கள், மற்ற எல்லா விதமான செயல்களும் முஷ்ரிக்கீன்கள் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அதற்கு முன்னர் நபி அவர்களுக்கு ஒரு பெயர் நாம் அனைவரும் அறிந்ததுதான், அல் அமீன், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்று சொல்லி 2 விதமான பட்ட பெயர்களை அங்கே மக்கா காஃபிர்கள் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்து கூப்பிடுவார்கள். வாழ்நாளில் ஒரு தடவை கூட பொய் சொல்லாத நபி அல்லாஹ் ஒருவன் என்ற விஷயத்தில் பொய் சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். என்னை தூதர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பொய் சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். ஆனால் நடந்தது உண்மையும் கூட. 40வது வயதில் ஹிரா மலை கோயிலில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் அங்கே வழங்கப்படுகிறது. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள், கட்டி அணைக்கிறார்கள், இக்ரா அப்படி சொல்றாங்க, ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அன பிகாரியின், எனக்கு ஓத தெரியாது என்று சொல்கிறார்கள். அதற்கு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 தடவை கட்டி தழுவி இக்ரா ஓதுவீராக என்று சொன்ன பொழுதுதான் கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلق الانسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم என்று சொல்லப்படக்கூடிய 5 வசனங்களை தொடர்ச்சியாக ஓதி அந்த வஹீயுடைய அந்த சுமையை தாங்க முடியாமல், பொதுவாக அதாவது ஹிரா மலை கோயிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு 5 கிலோமீட்டர். ஹிரா மலை கோயிலிருந்து நபியோட வீடு 5 கிலோமீட்டர். அந்த 5 கிலோமீட்டர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓடி வருகிறார்கள். ஓடோடி வந்து ஹதீஜா மாட்ட என்ன செய்றாங்க? ஜம்மிலூனி, எனக்கு போர்வை போர்த்துங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது, அப்போ இங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஓடி வந்தா வேத்து தானே ஊத்தணும், அதான வாஸ்தவம். ஓடி வந்தா வேர்வை ஊத்தணும். ஆனா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, எனக்கு குளிர்கிறது என்கிறார்கள். இப்போ குளிர் எப்படி வருது? வஹி வந்தால் நபி அவர்கள் உடல்நிலையை அப்படி மாறிவிடும். சீதோஷ்ண நிலை, உதாரணமாக இப்போ கிளைமேட் வெயில் காலமாக இருந்தால் நபி அவர்களுக்கு குளிர் அடிக்கும். குளிர்காலமாக இருந்தால் நபி அவர்களுடைய உடல் உஷ்ணமாக ஆகிவிடும். ஆக அந்த கிளைமேட்டை அப்படியே சேஞ்ச் பண்ற விதமாகத்தான் நபி அவர்களுடைய உடம்பு அந்த வகை வரும்போது அப்படியே மாறியது. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்வையெல்லாம் போத்திக் கொண்டு ஆறுதல் வார்த்தை எல்லாம் சொல்லி நேராக வர்க்கத்து இப்னு நௌஃபலிடம் கொண்டு செல்கிறார்கள். இப்போ இங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன? உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி வேதங்களை வழங்கி தனியாக சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தானோ அதே போன்று உங்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? வேதத்தை கொடுப்பான். நீங்க இந்த உலகத்துக்கே நபியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு சுபச்செய்தியை சொன்ன பின்னால் இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த ஒரு வார்த்தை தான் கடைசி வரைக்கும் மக்கால் வாழ்ந்த காலம் நடந்தது. உமது கூட்டத்தார்கள் உங்களே என்ன செய்வாங்க? ஊரை விட்டு விரட்டி அடிப்பாங்க. இப்படி சொல்றாங்க. சொன்னது வர்க்கத்து இப்னு நௌஃபல். வர்க்கத்து இப்னு நௌஃபல் யாருன்னு சொன்னானா, வேதங்களை கற்றறிந்த ஒரு மார்க்க அறிஞர். தௌராத், இன்ஜீல் போன்ற வேதங்களை கற்றறிந்த ஒரு மார்க்க அறிஞர். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஊர் மக்கள், மக்கா வாசிகள் எல்லோரும் என்ன செய்வார்கள்? நபியே உங்களை துரத்தி அடிப்பாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவ முஹ்ரிஜிய, இந்த மக்கள் என்னை துரத்தி அடிப்பார்களா? கொஞ்சம் யோசிப்பாங்களேன். 40 வருஷ காலம் எதுவுமே செய்யல, மக்களுக்கு எந்த விதமான கெடுதல்களும் நினைக்கவில்லை, எல்லோருக்கும் நன்மை தான் செய்தார்கள். அப்படி இருந்தவர்களை என்ன அவமுகரிஜிய விசல்லாசன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? என்ன வெளியேற்றுவாங்க இந்த ஊர் மக்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நீங்க உண்மையை சொன்னால் வெளியேற்றத்தான் செய்வார்கள். அப்படியே நடந்தது. ஆக சற்று வாருங்கள், கொஞ்சம் அப்படி நம்ம போவோம். இப்படி நபித்துவம் கிடைத்து 3 ஆண்டுகள் வரைக்கும் மறைமுகமாக என்ன செய்தார்கள்? அந்த மக்காவிலே நபித்துவ வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்பமாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று பலவிதமான அறிவிப்புகள் இங்கே வந்திருக்கின்றன. இவர்கள் எல்லாம் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். 3 வருஷம் கழிச்சு அல்லாஹு தாலா நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வஹயை அறிவிக்கிறான். அதுதான் ஃபஸ்தா பிமா துஹ்மத் வ அரித அனில் முஷ்ரிகீன். நபியே, உமக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை நீங்கள் வெளிப்படையாக என்ன செய்யுங்கள்? நீங்கள் மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள். என்ன ஏவப்பட்டது? அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், என்னை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் முஷ்ரிக்கீன்கள் இப்படி சொல்வாங்க அப்படி சொல்வார்கள் என்று என்ன செய்ய வேண்டாம். நீங்கள் அவர்கள் பொறுப்பே படுத்தாதீர்கள். நீங்கள் வேலையை நன்றாக பகிரங்கமாக நீங்கள் செய்யுங்கள். அப்போ எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வந்திர அஷீரத்தக்கல் அக்ரபீன். முதலாவதாக உங்களுடைய சொந்த பந்தங்களில் இருந்து என்ன செய்யுங்க? உங்களுடைய தாவா பணியை ஆரம்பிங்க. மக்காவில் நீங்கள் இந்த பணியை உங்கள் குடும்பத்திலிருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தவுடன் என்ன ஆனது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக சென்று சஃபா மலையின் மீது ஏறி அந்த குறைஷ் கோத்திரத்தார்களை அனைவரையும் அழைக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் ஏறி வந்துட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் தேவையில்லாமல் கூப்பிட மாட்டாங்க. அப்போ எல்லோரும் வந்து ஒன்று சேர்ந்தவுடன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவேளை இப்போ ஒரு பெரிய ஒரு படை இந்த மலைக்கு பின்னாடி நம்மளுக்கு தாக்கம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னால் நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ மக்கள் அது வரைக்கும் என்ன சொன்னாங்க? நம்புவோம் யார் ரசூலுல்லாஹ், நான் நம்புவோம், முஹம்மதை நாங்கள் நம்புவோம், நிச்சயமாக நம்புவோம். ஏன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பொய் சொன்னதே கிடையாது அப்படின்னு சொன்ன மக்கள் அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்போ எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் நரகத்தில் இருந்து நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், நரகத்தை விட்டும் பாதுகாப்பாக இருங்கள், என்னை ரசூலாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒருவனை இறைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னார்கள். அப்போ நெருங்கிய உறவாகிய ஒருவர் அபூ லஹப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை, அவர்கள் என்ன செய்தார்கள்? நபி அவர்களை பார்த்து இப்படி சொன்னார்கள், சி
முஹம்மதே இதுக்குதான் எங்களை அழித்தாயா? தப்பன்லகையா முஹம்மத், முஹம்மதே நீங்கள் நாசமாக போங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மண்ணை வாரி இறைத்தான் அபூ லஹப். மண்ணை வாரி இறைச்சோனே அல்லாஹ்வுக்கு பிரியமான தோழர், பிரியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை இறைத்தால் அல்லாஹ் சும்மா வருவானா? வசனத்தை இறக்கி விட்டான். தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபூ லஹபுடைய இரு கரங்கள் நாசமாகட்டும் என்று சொல்லி வசனங்களை இங்கே அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். அது மாத்திரமல்ல, அபூ லஹப் செய்த வேலை பல விதமான தந்திரங்களை செய்தார். வஞ்சகத்தன்மை உள்ளத்தில் கூடி இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சந்தை, அந்த சந்தையில் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி மக்களிடத்துல அந்த சந்தை எப்படிப்பட்ட சந்தை என்று சொன்னால், அனைத்து விதமான மக்களும் ஊர் மக்களும் அங்கே ஒன்று கூடக்கூடிய ஒரு சந்தை அது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பின்னாடியே அபூ லஹப் என்ன சொல்லிட்டு போனா, இவரை நீங்க நம்பாதீங்க, இவர் ஒரு பொய்யர், இவர் பொய் சொல்றாரு, இவர் என்ன செய்யறார், நம்ம மூதாதையர்கள் வழங்கிய தெய்வங்களை வணங்கக்கூடாது என்று சொல்கிறார், இவர் ஒரு பொய்யர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது பின்னாடியே அபூ லஹப் ஒரு பொய்யர் என்பதாக சொல்லி பலவிதமான வஞ்சக செயல்களில் ஈடுபட்டான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். அதனால் தான் அவனுக்கும் சரி, அபூ லஹபிற்கும் சரி, அவனுடைய மனைவி உம்மு ஜமீலுக்கும் சரி, அவனுடைய மகன் அவர்களுக்கும் கடுமையான வேதனை அல்லாஹ் தஆலா இவ்வுலகிலேயே காட்டினான். எந்த அளவுக்கு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு துன்புறுத்தினாங்கன்னா, நபி அவர்களுடைய இரு மகள்கள் ருக்கையா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா ஆகிய இருவர்களை அபூ லஹபுடைய பசங்க திருமணம் செஞ்சு வச்சிருந்தாங்க. இப்ப நபி அவர்களை இப்படி என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கங்க, அல்லாஹ் ஒருவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னோடனே என்ன சொல்லிட்டாங்க, இந்த ரெண்டு பேரையும் தலாக் விட்டுறணும், அதாவது மணவளுக்கு கொடுத்துடணும், இவங்க ரெண்டு பேரும் நம்ம வச்சுக்க தேவையில்லை என்று சொல்லி அபூ லஹப் தன் மகனிடத்தில் சொல்கிறான். மகன் என்ன செய்கிறான், அவ்விருவர்களையும் தலாக் விட்டு விடுகிறான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குடும்ப ரீதியாகவும் சரி, மார்க்க ரீதியாகவும் சரி பலவிதமான சோதனைகள் மக்காவில் வாழ்ந்த காலத்தில் அபூ லஹப் கொடுத்து கொண்டிருந்தான் என்று சொல்லி இங்கே வரலாறுகளில் பதிவாகி இருக்கிறது. ஒரு கட்டத்தில் என்ன ஆனது என்று சொன்னால், ஷுஅபா அபீ தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மலைப்பாங்கான ஒரு பள்ளத்தாக்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்டவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அந்த பள்ளத்தாக்கில் தங்க வைக்கப்படுகிறார்கள். அதாவது தங்க வைக்கிறாங்கன்னா சும்மா தங்க வைக்கல, ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறாங்க. ஊரை விட்டே ஒதுக்கிட்டாங்கன்னா சாப்பாடு கிடைக்காது. அப்படியே ஒரு வேலை கிடைத்தாலும் விலை அதிகமாக கொடுத்துதான் வாங்க வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அபூ லஹப் வெளியேந்து யாராவது வெளியூர் வியாபாரி மக்காவிற்கு வந்து பொருளை விற்றால் அந்த வியாபாரியை பார்த்து சொல்வான், வியாபாரியே எல்லாத்துக்கும் என்ன செய்யும், குறைஞ்ச என்ன செய்யும், பொருளை வித்துக்கோ, ஆனால் முஹம்மதோ அல்லது முஹம்மதுடைய தோழர்கள் வந்து உம்மிடத்தில் என்ன செஞ்சா பொருளை வாங்கினால் பல மடங்கு என்ன செய் ரேட்டை போட்டு என்ன செய் அவங்களுக்கு வந்து உன்னுடைய பொருளை வித்துக்கோ. ஒருவேளை விற்காம போனாலும் கூட நான் என்ன செஞ்சுப்பேன், அந்த பொருளை வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி அபூ லஹபுடைய வஞ்சகம் அந்த அளவிற்கு இருந்தது. 3 ஆண்டு காலங்கள் ஷுஅபா அபூ தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலை பள்ளத்தாக்கில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டது இலைகளும் தலைகளும் தான். மக்காவில் அந்த அளவிற்கு சிரமங்களை மேற்கொண்டார்கள். இருந்தாலும் ஒரு சில நெருங்கிய உறவுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் என்ன செய்தார்கள், உணவுகளை எல்லாம் ரகசியமாக கொண்டு போய் கொடுப்பார்கள். அதில் முக்கியமாக ஒருவர் யார் என்று சொன்னால், அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரருடைய மகன் ஹக்கீம் என்பவர். அவர் என்ன செய்கின்றார், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஒரு அரிசி மூட்டையை போய் கொண்டு போய் கொடுக்க போறாங்க. கொடுக்க போகும்போது யார் பார்த்துட்டான்னா, அபூ லஹப் பார்த்துட்டான். இப்படி அபூ லஹப் பார்க்கும்போது 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தவுடன் அனைத்து பனு ஹாஷிமுடைய குடும்பத்தார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் ஒன்று சேர்ந்து, நம்ம குடும்பம் எல்லாம் நல்லா சாப்பிட்டு இருக்குது, ஆனா நமது குடும்பத்தை சார்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி அவருடைய தோழர்களும் சரி சாப்பிடாம இருக்கிறார்கள். இதே போன்று நம்ம குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் சாப்பிடாம இருந்தா நாம சும்மா இருப்போமா?
எனவே வாருங்கள், என்ன செய்யலாம், இதற்கு ஒரு முடிவு கட்டலாம், இந்த ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாக ஹிஷாம் இப்னு அமர் என்ன செய்கின்றார், அந்த ஒப்பந்தத்தை முறிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆட்கள் எல்லாம் கூட்டுகின்றார். கூட்டிட்டு அபூ ஜஹல் அந்த மஷூரால இருக்கிறான், அந்த ஆலோசனையில் இருக்கிறான். அபூ ஜஹல் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான், இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ்வே சத்தியமா நான் முறிக்கவே மாட்டேன், முஹம்மது அங்கதான் இருக்கணும், அவர்கள் அங்கே இருந்து மடிந்து விட வேண்டும் என்றுதான் அபூ ஜஹலுடைய ஒரு விருப்பமாக இருந்தது. இப்ப அப்படி இருக்கும் பொழுது கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பெரிய தந்தையாகிய அபூ தாலிபிடம் சொல்லி அனுப்புகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, எனது பெரிய தந்தையே, இப்ப போய் நீங்க பாருங்க, அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்ட அந்த பேப்பர்ல வெறும் அல்லாஹுடைய பேர் மாத்திரம் தான் இருக்கும். அந்த ஒப்பந்தம் எழுதிய பேப்பர் காபத்துள்ளால மாற்றப்பட்டிருக்குது. இப்ப போய் பாருங்க, வெறும் யாருடைய பேர் மட்டும் தான் இருக்கும், அல்லாஹுடைய பேர் மட்டும் தான் இருக்கும், வேற எந்த விதமான ஒப்பந்தமும் இருக்காது, போய் சென்று பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே அபூ தாலிப் அவர்கள் அந்த மஷூராவுக்கு வராங்க. அங்க ஒரு பெரிய சலசலப்பு ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அபூ ஜஹல் தனியா நிற்கிறான், ஒரு பக்கம் பனு ஹாஷிமுடைய குடும்பத்தார்கள் தனியாக இருக்கிறார்கள். இப்படி ஒரு பெரிய சலசலப்பானவுடன் அபூ தாலிப் ஒரே ஒரு வார்த்தை இங்கே சொல்கிறார். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, முஹம்மது வாழ்க்கையில் ஒரு தடவை கூட போய் சொன்னது கிடையாது. அவர் சொல்கிறார், என்ன சொல்றாங்க, காபத்துல்லாஹ்ல போய் பாருங்க, அந்த ஒப்பந்தத்தில் வெறும் அல்லாஹுடைய பெயர் மாத்திரம்தான் இருக்கும் என்று சொல்கிறார். ஒருவேளை முஹம்மது சொன்னதை போன்று அது உண்மையாக இருந்தால் ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் இந்த ஒப்பந்தம் அப்படியே தொடரட்டும் என்று சொல்லி அபூ தாலிப் அவர்கள் சொல்ல, இது ஒரு நல்ல ஒரு யோசனையாக இருக்குன்னு சொல்லி எல்லா முஷ்ரிக்கீன்களும் அங்கே சென்று பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று சொல்லி அல்லாஹுடைய பெயர் மாத்திரம்தான் இருந்தது, மற்ற அனைத்தும் அங்கே கரையாக தின்று விட்டது. இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்தார், 3 வருடங்கள் இப்படி இலைத்தலைகள் சாப்பிட்டு ரகசியமாக உணவுகள் கொண்டு போய் கொடுக்கப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிலங்கா துன்பத்திற்கு ஆளானார்கள். இன்னும் ஒரு படிக்கு மேலே போனால் ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு துக்க ஆண்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்தார்கள். நபுவத்து கிடைத்த 10ஆம் வருடம் முதலாவதாக பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் இறந்து போகிறார்கள். எல்லா விஷயத்திலும் ஒரு ஒத்துழைப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தவர்கள் அபூ தாலிப் அவர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூ தாலிப் இறந்து 3 அல்லது 5 நாட்கள் கழித்து தனது உயிருக்கு நேசமாக இருக்கக்கூடிய பாசமான மனைவி ஹதீஜா அம்மையார் அவர்களும் அங்கே வஃபாத் ஆகிறார்கள். இப்படி வஃபாத்தான பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது நேராக, சரி நாம் மக்காவில் பிரச்சாரம் செய்வது என்பது யாரும் இங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க, நேர தாயிஃபிற்கு செல்வோம் என்று சொல்லி ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டுக் கொண்டு தாயிஃபிற்கு செல்கிறார்கள். 3 முக்கியஸ்தர்களை சந்திக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹபீப் என்று ஒருவர், மஸ்ஊத் என்று ஒருவர், அப்துல்லை என்று ஒருவர், 3 பேரையும் சந்தித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரும் என்ன செய்யறாங்க, நபி அவர்களை புறக்கணிக்கிறார்கள். ஒருத்தர் அந்த வாய்க்கு தந்து பேசவே இல்லை. ஏன்னா உன்கிட்ட பேசுறானா, அதாவது உன்கிட்ட பேசுறது எனக்கு தகுதி என்பது குறைந்துவிடும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அண்டவருக்கு அவமானப்படுத்தி அந்த ஊரை விட்டு அனுப்பியது மாத்திரம் அல்லாமல் அந்த ஊரில் உள்ள சிறுவர்கள் அனைவரும் ஏவி கற்களை என்ன செய்யறாங்க, விட்டு எறிந்து நபி அவர்களை புனித மேனியில் இருந்து ரத்தங்கள் எல்லாம் வடிந்து ஓடுகின்றன. கருணையே உருவான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ரத்தம் அந்த பூமியில் சிந்த விடாமல் தங்கள் உடம்பிலேயே தேய்த்து கொண்டார்கள். காரணம் என்னவென்றால், ஹபீபுடைய ரத்தம் பூமியில் சிந்தினால் மஹ்பூபாகிய அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த ஊருக்கு ஒரு வேதனை இறக்கி விடுவான் என்ற ஒரே காரணத்தினால் கருணை உருவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் உடம்பில் அந்த ரத்தங்களை எல்லாம் தேய்த்து கொண்டார்கள். வானத்தில் உள்ள பொறுப்பாளர்களான வணக்குமார்கள் அனைத்தும் வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த ஊர் என்ன செஞ்சிடறோம், 2 மலைக்கு இடையில வச்சு நாங்க அழிச்சிடறோம் அப்படின்னு சொல்ல போறதுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, இவர்களுடைய சந்ததிகளாவது என்ன செய்வார்கள், ஈமான் கொள்வார்கள் என்று சொல்லி நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நற்குணத்தோடு வாழ்ந்தார்கள். கடைசியாக மக்காவில் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு ஆயத் குர்ஆனில் வருகிறது. எல்லா நபிமார்களும் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய அற்புதங்களை காட்டி நான் நபி என்று சொல்லி நிரூபிப்பார்கள்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை வச்சு என்ன செஞ்சாங்க, நான் நபின்னு சொல்லி நிரூபிச்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையை காட்டி, இந்த கையில அல்லாஹ் தஆலா எல்லா விதமான ஷிஃபாவை வைத்திருக்கிறார், கண் தெரியாதவங்களுக்கு தடவுனா கண் வந்துடும், தொழுநோயாளிகளுக்கு தடவுனா தொழுநோயெல்லாம் சரியா போயிடும் என்று சொல்லி ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை தந்திருந்தார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 40வது வயதில் தன்னை நபி என்று சொல்லி மக்காவாசிகளிடத்தில் சொல்லும் பொழுது அதற்கு ஆதாரம் என்ன வைத்தாங்க தெரியுமா? 40 ஆண்டு கால அந்த வாழ்க்கையை ஆதாரமாக வச்சாங்க. மக்காவில் வாழ்ந்த 40 ஆண்டு கால வாழ்க்கையை ஆதாரமாக வைத்தார்கள். சொல்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார், லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரன் மின் கப்லிக், இதற்கு முன்னர் உங்களிடத்தில் நான் 40 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைகளை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா அல்லது கரைகளை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? இது ஒன்றே போதுமே என்னை நீங்கள் நபியாக ஏற்றுக்கொள்வதற்கு என்று சொல்லி தனது நுபுவத்தை, மக்காவுடைய வாழ்க்கையை இங்கே சான்றாக வைக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இப்படி மக்காவில் வாழும் பொழுது, மக்காவில் மட்டுமல்ல மதீனாவிலும் நபி அவருடைய நற்குணம் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. இருந்தாலும் நுபுவத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரம் வைத்தது அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. நபி அவர்கள் வாழ்க்கை எப்படி என்று சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நபியுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. இப்படிதான் மக்காவிலும் மதீனாவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கழித்தார்கள். அதிலும் குறிப்பாக மக்காவுடைய வாழ்க்கை மிகவும் இருண்ட பக்கங்களை கொண்ட வாழ்க்கையாக இருந்தது. கடைசியாக மதீனாவிற்கு சென்றுதான் பலவிதமான வெற்றிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார்கள். நாம் தற்பொழுது நிம்மதியாக இருக்கிறோம், இஸ்லாம் நமக்கு எளிதாக கிடைத்திருக்கிறது சொன்னால் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது அவ்வளவு தியாகங்களை, உடலையும் உயிரையும் இரத்தத்தையும் எல்லாம் தியாகம் செய்து என்ன செய்திருக்கின்றார்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை நம் வரைக்கும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காகவே நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அவர்களுடைய நினைவாக இதை போன்று பயான்களை கேட்பது மாத்திரமல்ல, அவருடைய புகழ் பாடுவதும் நாம் அவர்கள் மீது செய்யக்கூடிய கடமையாக இருக்கின்றது. அவர்கள் மீது அனுதினமும் ஸலவாத் ஓதக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்க வேண்டும் என்று சொல்லி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.